வெண்பா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ். ஏன்னா பாரதிய காலையிலிருந்து காணோம். வாட்? காணோமா? ப்ளீஸ் ப்ளீஸ், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த விஷயம் மட்டும் எங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல. அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட்? வேணாம். ஏன்? என்னங்க சொல்றீங்க? போலீஸ்க்கு எப்படிங்க போறது? விஷயம் வெளியில தெரிஞ்சா பாரதியோட லைஃபே போயிடுங்க. இப்ப என்ன பண்ணும்? முதல்ல நாம தேடி பார்ப்போம். நாம பாரதியை தேடுறோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியவே கூடாது. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவ ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பாரதி இப்படி பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதான் பாரதி ரொம்ப கிளவரா ஒரு எவிடன்ஸும் இல்லாம பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கா. வெண்பா, நேத்து நைட் அவ எனக்கு கால் பண்ணா. ஒரு மாதிரி பேசினா. எனக்கு எதுவுமே புரியல. சரி, நான் இப்ப என்ன பண்ணும்? நீங்களும் அவளும் ரெகுலரா எங்கெல்லாம் போவீங்க, என்ன பண்ணுவீங்க, அங்க அவ கூட யாரெல்லாம் பேசுவாங்க, அவளும் அங்க யார் கூட எல்லாம் பேசுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க யாராவது பழக்கமா இருக்கலாம். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிச்சலாம். வேண்பா, கொஞ்சம் யோசிக்காம என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெகுலரா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க சொல்றேன். என்னது? நாம இங்க பாரதியை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். அது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது பாருங்க. அதான் நீங்க சாப்பிடுங்க வேண்பா. நான் சாப்பிடுற மாதிரியே இங்க அப்படியே ஒரு லுக் விடுறேன். சொல்டா, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? சரி, நானும் தேடி தானே இருக்கேன். சரி, ஓகே, பாய். என் ஃப்ரெண்டும் தேடுறாங்க. நீங்க சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். எப்படியாவது கண்டுபிடிச்சணும். ஓகே. எதுக்குங்க வந்தீங்க? இது ஆக்சுவலா பாரதியோட ஃபேவரட் ஷோ. ஓ. என்ன பாக்குறீங்க மேடம்? இல்ல எதுவும் வேண்டாம். ஏய், என்னது இது? நாம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். இத வாங்குற மாதிரி இங்க யாரெல்லாம் பாரதி கூட பேசுவாங்களோ பார்த்து சொல்லுங்க. நானும் பாரதியும் ரெகுலரா இங்க தான் வந்து சாப்பிடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் தானே? சோ, ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிடுவீங்க? இங்க சிக்கன் பிரியாணி மட்டும் தான் பாரதி சாப்பிடுவா. ஓகே ஓகே. 2 சிக்கன் பிரியாணி கொண்டு வாங்க. ஓகேங்க சார். இப்போ எதுக்கு தேவையில்லாம ஆர்டர் பண்றீங்க?
நாம் இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு இங்கே யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம தங்கச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. சங்கீத், கவலைப்படாதீங்க. பார்த்தி கண்டிப்பா கிடைச்சிருவா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். சாரி சங்கீத், மனசெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உங்களை மாதிரி ஒரு பாசமான பிரதர் யாருக்குமே கிடைக்காது. உங்ககிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. எனக்கு அவன் மேல கோவமா வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது வேண்பா. இனிமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நேரா போலீஸ்க்கு போக வேண்டியதுதான். என்ன பேப்பர் நியூஸ்ன்னு அசிங்கம். உங்களுக்கே இவ்வளவு டென்ஷனா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க வேண்பா, எனக்கு எப்படி இருக்கும்? என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல. நான் இன்னும் 2 நாள்ல வந்துருவேன்ப்பா. அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல. ஆமா நான் 2 நாள்ல வந்துருவேன். ஹலோ, சொல்லு வெண்பா. பார்த்தி ஏதாவது உனக்கு கால் பண்ணாளா? இல்லையே. உன் ஃப்ரெண்ட் எதுக்கு எனக்கு கால் பண்ண போறா? என்னாச்சுடி? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லு வெண்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. உனக்கு நேத்து எங்கடி போன? நானும் உங்க அண்ணனை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருந்த? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். நீ சிரிச்சன்னு வச்சுக்கோ, ஏன் கொன்னுடுவேன் உன்னை. சிரிக்காம என்னடி பண்ண சொல்ற? நேத்து நான் எங்கேயும் போல, வீட்டுல தான் இருந்தேன். எங்க அண்ணன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நேத்து என் உட்பி சென்னை வந்திருந்தாரு. அப்படியே என்னை பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. என் மொபைல் வேற ஒரே ப்ராப்ளமா போச்சு. அதை சரி பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணி லீவ் சொல்லுடான்னு சொல்லியிருந்தேன். அவன் இப்படி கேம் ஆடுவான்னு நினைக்கல. நேத்து இந்நேரம் வெண்பாவோட ஷாப்பிங் ஹோட்டல்னு செம்மையா என்ஜாய் பண்ணண்டா. இந்நேரம் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு டென்ஷன் ஆயிருப்பா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குடா. வெண்பா, என்னடி உன் ஆளோட சாட்டிங்கா? ஏ புடி, எல்லாம் எனக்கு தெரியும்.
சொல்றி. எங்கடி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? 2 பேண்டேஜா கொடுத்துருங்க. அது வந்து நேத்து நீ சங்கீத் அடிச்சல்ல, அதனால அவன் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப அவனுக்கு தான் நான் மெடிசன் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஆபீஸ் வர மாட்டேன்டி, லீவ் சொல்லிரு. சொன்னா கேளுடா, இந்த டேப்லெட் சாப்பிடு, அப்பதான் பெயின் குறையும். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? வா வெண்பா. நான் திட்டினதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா? என்ன பழிவாங்க தானே இப்படி பண்ண? எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், கல்யாணம், கமிட்மெண்ட், சென்டிமெண்ட் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா வெண்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பா. கடைசி வரைக்கும் உன் கூட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் வெண்பா. உன் ஃப்ரீடம்ல எந்த விதத்திலையும் தலையிட மாட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், என்னடா நடக்குதுங்க? ஏய் சங்கீத், ஏய் வெண்பா, ஏய் என்னடி? ஏய் விடுறி. ஏய் சங்கீத், என்ன கண்ண செம்ம இன்ட்ரெஸ்டிங் டி. இதெல்லாம் சரியா வராது. 2 days வெயிட் பண்ணு, நான் பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன். அப்புறம் நான் வெண்பாவை ஹாஸ்டல்ல இருந்து இங்க கூட்டி வந்துடுறேன். உன்னை இங்க தனியா இருக்காதன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன? நீ இன்னைக்கே பெங்களூர் கிளம்பி போயிட. வெண்பாவும் கமிட் ஆயிட்டா. ப்ளீஸ் டி. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ண போற பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே?